அன்று ஒரு நிறுத்தல நாயமா நாளைக்கு போய் பேசிக்கோ ரெண்டு மணி நேரம் ஆண்டு வரக்கூடிய ஆனாலும் கண்டகன் கண்டகாசூரனை அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய ஆர்கோடகாசூரன் இருவர்களும் கண்டூரமான தவத்தை புரிந்தான். உண்மைதான். அப்படி புரிகின்ற வேளையில் அவர்களுக்கு என்ன வரம் கொடுத்தாய்? கேட்பவருக்கு வரம் கொடுப்பது என்னுடைய வேலை. உண்மைதான். நான் யாருக்கும் இல்லைன்னு சொல்றதில்ல, கொடுக்கிறது தான் உனக்கு வேலை. வரம் கொடு சிவனே என்று என்னை கண்டூரமான தவத்தை செய்தால் நான் வரமளிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆகட்டும். அதனால் சகாத ஒரு வேகாத உடல் போகாத செல்வம் மூவரத்தை பெற வேண்டும் என்று இருக்கிறாய். மூன்று வரத்தை முடத்தி பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு வேண்டும் என்று கேட்டான். அப்படி ஒரு மனிதனால் செடி கொடி மரம் மற்றும் 108 ஜீவபோதங்களும் பிறப்பு என்றால் உன்னை இறப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படி நீ இறக்க வேண்டும் என்றால் ஒரு தாய் வயிற்றிலே ஜனனமாயி ஓடி வழியாக பிறக்காத குழந்தை யாருக்கு வேண்டும் இருக்க வேண்டும். அவனுடைய கையால் மட்டுமே எனக்கு மரணமே ஒழிய அவனுடைய கையால் தான் அவனுக்கு மரணம் ஆகட்டும். இல்லையா ஒரு தாய் வயிற்றிலே ஜனனமாயி ஓடி வழியாக பிறக்கப்பட்ட குழந்தை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி